மெட்ராஸ் மேட்னி பேர் கேட்டோடனே ஒரு கிளாசிக், ஒரு வின்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு உள்ளே வரும். ஸோ நாங்களும் இந்த படத்தை வந்து போய் பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா, காளி வெங்கட் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் தான். ஏன்னா சமீபத்திய காலங்களாக காளி வெங்கட் வந்து ஒரு ஒரு நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் வாங்குற மாதிரியான கதைகளில் தேர்ந்தெடுத்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு முத்தாய்ப்பான ஒரு படங்களாக இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த படத்துலையும் போய் உட்காந்து பார்த்தோம். இந்த படத்தில் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த படத்தில் சத்யராஜ் ஒரு ரோல் பண்ணியிருக்காருங்கிறதே எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஸோ படம் ஓப்பன் பண்ண உடனே வந்து சத்யராஜ் தான் ஒரு கதை சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் ஆசிரியர் அப்படின்னு அவர் சொல்லிக்குவார். ஆனால் எல்லாருமே போர் அடிக்குது கதை, வேறு ஏதாவது வித்தியாசமான ஒரு கதையை எழுது, சக மனிதர்களோட வாழ்க்கையை பற்றி எழுது, கற்பனைக்கு எட்டாத கதையை எழுதுகிற அப்படின்போது மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்னையா வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிடில் கிளாஸ் லைஃப்பை பற்றி தேட போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த கதையை அவர் விரிவாக சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. கதைப்படி வந்து காளி வெங்கட் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், +2 முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பையன், குடும்ப பாரத்தெல்லாம் சுமந்து ஐடியில் கல்யாண வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு, குடும்பம் மட்டும்தான் உலகம் அப்படின்னு வாழ்கிற அம்மா. இதுதான் இந்த டோட்டல் கான்செப்டேவும். இவர் வந்து ஆட்டோ ஓட்டுவார், சம்பாதிப்பார், அடுத்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், பையனுக்கு ஒரு படிப்பு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. தெருவில் இருக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை, அவங்க வீட்டில் வளர்க்கிற ஒரு நாய், இதை வச்சு ஒரு அழகான மிடில் கிளாஸில் ஸ்டோரியை வந்து சூப்பராக நரேட் பண்ணியிருக்காரு. இதில் என்னென்னா அங்கங்கே டார்க் ஹியூமர் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் சில விஷயங்களை டைவர்ட் ஆகிட்டு அங்கே எங்கேன்னு போயிட்டு அப்படியே திருப்பி உள்ளே வருவாங்க. மற்றபடி இப்போ சமீபத்திய எல்லா படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தன் எப்படி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி ஒன்று பேசிச்சோ, அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு சுற்றி இருக்கிற உறவுகளை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி பேசிச்சோ, இதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே உளவியல் ரீதியான உறவுகள் இருக்கிற பிரச்சனையை பற்றி அவ்வளோ ஆழமாக ரொம்ப டீப்பாக வந்து பேசியிருக்கு. உண்மையிலே வந்து இந்த கதை சொல்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆழமான அழகான ஒரு விஷயம்.